ஹைடா செருக்குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் தாங்க ஃபேனிகள் நீங்கள் மேலே பார்க்க போனால் தெகியோட ஒன் ஷாட் தாண்டா. அண்ட் ஜிக்கு கூட ஒன் ஷாட் போட்டல போன தடவை. அது 1K வியூஸ் போயிடுச்சு. 81 லைக்ஸும் வந்துச்சு. ஏன் 10 சப்ஸ்கிரைபர்ஸும் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க. 10 to 15 சப்ஸ்கிரைபர்ஸும் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க. ஐம் ஸோ ஹாப்பி. பட் சம்திங் என்னன்னா அது காப்பி ரைட்டுன்னு வந்துடுச்சு. ஏன்னு தெரியல. நான் இந்த ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்லேயும் நான் உங்களுக்கு வந்து இது போட்டேன் ஜிமன் பர்த்டேக்காக. அது ஏன்னு தெரியல காப்பி ரைட்டுன்னு வந்துடுச்சு. பரவாயில்ல, அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஃபேன்லேருந்து நம்ம ஃபேன்ஸ்லேருந்து இது வந்திருக்குல்ல. அப்போ வியூஸு லைக்ஸு சப்ஸ்கிரைபர்ஸ்னு வந்திருக்குல்ல, அதுவே போதும். இந்த காப்பிரைட் வேறு யாருனா நம்மளை மாதிரி யாரா போட்டிருப்பாங்கன்னு சொல்லி அதை விட்டுட்டேன். ஸோ அதை பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கல, அது சீரியஸாகவும் எடுத்துக்கல. ஓகேங்களா? இது அப்படியே மறந்துட்டேன். அதே மாதிரி தேகி வந்து ரொம்ப நாள் கழிச்சு போடுறேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கடா. ஓகேங்களா? இன்று என்னென்னா சுகா வந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லைக் ஒரு மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கான் அண்ட் சிட்டி பாய். அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து தேங் வந்து ஒரு வில்லேஜ் பாய். ஓகேங்களா? அவனுக்கு வந்து வயசு 20 அண்ட் வந்து சுகாவுக்கு 8 இயர்ஸ் கேப். ஓகேங்களா? இதோடய போதும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? வாங்கடா வீடியோக்குள்ள போதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்னிங். இது வந்து பேக்ரவுண்ட் சத்தோட மாதிரி இருந்துச்சு, இல்லைன்னா என் வயசு ஒரு மாதிரி தான். சாரி தான். அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து 18+ கண்டென்ட். ஸோ எச்சர் மஸ்டா அப்போ தான் நம்ம ஃபீல் பண்ணி கேட்க முடியும். ஓகேங்களா? வாங்கடா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து சுகா தான் அவனோட ஆஃபீஸில் வந்து அவனோட கேபினில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ அவனுக்கு ஒரு கால் தான் வருது. அவங்க அம்மா கிட்ட தான். அவங்க அம்மாவும் எடுத்து பேசுகிறாங்க. சுகா என்னம்மா என்னாச்சு? இல்லைடா பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க, சீக்கிரம் வா. ஏம்மா என்னாச்சு? சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி வந்து கட் பண்ணுறான். இப்போ ஒரு 1 வீக் லீவ் பெர்மிஷன் கேட்டுட்டு வீட்டுக்கு தான் போகிறான். அவனோட வீட்டுக்கு அவன் வந்து தனியாக தான் இருக்கான். அவனோட சிட்டியில் அவன் தனியாக இருக்கான். வீடு ஒரு சின்ன வீடு தான். 3 பெட்ரூம் இருக்க மாதிரி. ஓகேங்களா? 2 பெட்ரூம் இருக்க மாதிரி ஒரு வீடு. இப்போ வந்து அங்கேருந்து பேக்லாம் பேக் பண்ணிவிட்டு அவன் வந்து அங்கேருந்து தான் கிளம்புறான். வில்லேஜுக்கு தான் போகிறான். ஒரு 3 hours ட்ராவல். இப்போ வந்து அங்கே போய் சேர்ந்துட்டு வந்து பார்த்தா அங்கே இருக்க வீடு வந்து டெக்கரேஷனாக இருக்குது. அப்படியே சுற்றி முற்றி மரம் லைக் டெக்கரேஷனாக எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. லைட்ஸ்லாம் ரொம்ப லைட்ஸ்லாம் இருந்துட்டு நிறைய அப்படியே பூங்கெலாம் போட்டுட்டு இருக்குது. அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது, என்னடா பாட்டி அதுக்குள்ளே இறந்துட்டாங்களான்னு ஒரு இது வருது. இப்படியே வந்து பார்த்துனே இருக்கும்போது உள்ளேருந்து அப்படியே ஒரு சப்பையாக ஒருத்தன் வரான். அதனால நம்ம ஜிம்மன் தான். மாமா வந்துட்டாங்க, சுகா மாமா வந்துட்டாங்க, வாங்க எல்லோரும் வாங்க அப்படின்னு வந்து கத்திக்கிட்டே வரான். இந்த பக்கம் சுகா தான் அப்படியே பார்க்குறான். ஓய் ஜிமன், என்ன இங்கே டெக்கரேஷன் அப்படியே பெருசாக இருக்குது, இறந்துட்டாங்களா இந்த பாட்டி? இறந்துட்டாங்களா? அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படியே பின்னாடி வந்து ஜங்குக் தான் வரான். ஓய் பிரதர், எப்படிக்கா, நல்லா இருக்கியா? ஜங்குக், நீ எப்போ வந்த? நான் எப்பயும் வந்துட்டேன், உனக்கு முன்னாடியே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். ஏன்னா வந்து சுகா வந்து எல்டஸ்ட் பாய் அண்ட் அவனுக்கு சொந்த தம்பி இருக்கவங்களுடைய ஆளுன்னா அது ஜங்குக் தான். 2 பேரும் வேறு சிட்டியில் தான் இருக்காங்க ஒர்க் விஷயமா. அண்ட் இங்கே வந்து ஜிமன் வந்து தாங்கோட தம்பி. ஓகேங்களா? சொந்த தம்பி தான். இப்போ வந்து சுகாவோட அம்மா தான் வராங்க. சுகாவோட அம்மா அண்ட் வந்து தாங்கோட அம்மா வராங்க. இங்கே சுகாவோட அம்மா தான். வாடா வா, உள்ளே வா. என்னம்மா நடக்குதுங்க? இங்கே டெக்கரேஷன்லாம் போட்டிருக்காங்க, பாட்டினா அதுக்குள்ளே இறந்துட்டாங்களான்னு அப்படியே வாயிலே போட்டேனா. அதெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்காங்க, நீ உள்ளே வா, நான் அப்புறமா சொல்கிறேன். என்னம்மா நடக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து தேங்க நம்ம தான். நீ வாப்பா, உள்ளே வா, உள்ளே வந்து நாங்கள் சொல்கிறோம். அதை இங்கே அப்படியே வந்து பேசியிருந்தாங்க. இங்கே சுகா தான். என்ன விஷயம் சொல்லுங்க, அப்போ தான் நான் உள்ளே வருவேன் அப்படின்னா. இங்கே வந்து சுகாட அம்மா தான். என்னடா இப்போ உனக்கு தெரியணும் அவ்வளோதானே, உனக்கும் தனக்கும் கல்யாணம். வாட்? கல்யாணமா?
கல்யாணமா? ஏது தாங்கா எனக்கா? மா இதெல்லாம் டூ மச் இல்லை, என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லினுங்க. இந்த பக்கம் அப்படியே அவங்க பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு தானே கால் வந்திருக்கும். ஸோ ஆனால் அவங்களே வந்து குத்துக்கணக்காக நடந்து வராங்க. அப்படியே நல்லா ஸ்ட்ரென்த்தாக நடந்து வராங்க. ஏன் சுகா எப்படிக்க நல்லா இருக்கியா? பாட்டி நீங்கள் உங்களுக்கு ஏதோ சீரியஸாக இருக்கீங்க, படுத்துருக்கீங்க, என்னை பார்க்கணும் அர்ஜென்ட்டாக கால் வந்துச்சு. அம்மா தான் கால் பண்ணாங்க. ஆமாம் நான் தான் கால் பண்ண சொன்னேன். என்ன பாட்டி என்ன எனக்கும் தாங்களுக்கும் கல்யாணன்றீங்க, என்ன விஷயம்? டேய் அவனுக்கும் காலங்காலம் கல்யாணம் பண்ணல, உனக்கு 22 சரி 28 வயசு ஆயிடுச்சு, தாயாவுக்கு 20 ஆயிடுச்சு. என்ன உனக்கே தெரியும் கிராமத்தில் 20 வயசு ஆயிடுச்சு, 22 வயசு ஆயிடுச்சு, வயசு புள்ள அவன். எல்லோரும் கல்யாணம் எப்போன்னு கேட்குறாங்க. அதுக்குன்னு அவன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றானே, அவன் படிக்கிற புள்ள பாட்டி. அவனுக்கும் எனக்குன்னா எப்படி இல்லை என்ன செட் ஆகுது? அதெல்லாம் அவன் தான் ஆசைப்பட்டான்ல. இங்கே பாட்டி தான் அவன் ஆசைப்பட்டா எல்லாமே நடக்கணுமா? சுற்றி என்ன பேசுவாங்க தெரியுமா? எங்கள் பேர் தான் அப்படியே உருண்டும். அதெல்லாம் வேணாம், உனக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணுறான். 2 நாளாக கல்யாணம். போய் ஃபஸ்ட்டு சாப்பிடு வா, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட வா அப்படின்னு சொல்லி உள்ளே தான் போகிறாங்க. இங்கே வந்து சுகா தான் ஆண் பார்க்குறான். இங்கே வந்து அப்படியே டர்ன் பண்ணி சுகாவோட அம்மாவும் அண்ட் வந்து தாயங்களோட அம்மாவும் முறைச்சின்னுக்கான். அம்மா இதெல்லாம் டூ மச் இல்லை, அவன் படிக்கிற வயசுமா, அவன் இப்போ தான் காலேஜுக்கே வந்திருக்கான், செகண்ட் இயர் படிக்கிறான். எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, எல்லா பாட்டி தான் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க உள்ளே தான் போயிடுறாங்க. இங்கே வந்து தாங்களோட அம்மா பார்த்து, அத்தை என்னத்த, ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாமே பாட்டி தான், என்னை விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி வந்து உள்ளே போயிடுறாங்க. இங்கே ஜங்குக்கும் ஜிமனும் வந்து சிரிச்சிட்டே உள்ளே போயிடுறாங்க. இந்த பக்கம் சுகா தான் அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே உள்ளே போகிறான். உள்ளே போய் பார்த்தா தாங்க வந்து ஒரு கார்னர் உட்காரினுக்கான், சேரை போட்டு டேபிளில் கை வச்சுட்டு அப்படியே அவன் ஐஸ்ல டேஸ்ட் ஃபாலோ ஆகுது. அப்படியே அவனுடைய என்னென்னா தாங்க வந்து அவனுக்கு ஒரு டாக்டர் ஆகணும் தான் ஆசை. அங்கே வந்து டாக்டர் ஃபெசிலிட்டிஸ் அவ்வளோ இருக்காது வில்லேஜில். ஸோ அதனால் அவன் படிக்கணும், இந்த மாதிரி பெருசாக ஆகணும் தான் ஆசை. பட் ஆனால் சடனாக இந்த மாதிரி வில்லேஜ் லைக் கல்யாணம்னு தெரிஞ்சோடனே அவனுக்கு வந்து அப்படியே அழுதுன்னுக்கான், சைலண்ட்டாக அழுதுன்னுக்கான். இந்த பக்கம் சுகா தான் அப்படியே அவன்கிட்ட போகலான்னு போகிறான். பட் ஆனால் இங்கே பாட்டி தான், ஏய் இங்கே போகிற, அதெல்லாம் போகக்கூடாது, உன் ரூமுக்கு போ. பாட்டி அவன் அழுகுறான், அதுக்குன்னு அதெல்லாம் போகக்கூடாது. அதான் வேணாம், இவனும் போ. சரி எதுக்கு அவனை கார்னரில் உட்கார வச்சுருக்கீங்க அப்படின்னு சுகா தான் கேட்குறான். இங்கே வந்து பாட்டி தான், எத்தனை பேர் வந்து போகிறாங்க, சித்தி பெரியம்மா பெரியப்பா நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்களே, ஆனால் பார்த்துட்டு போனால் இப்படி நிறைய பேர் வராங்க, பக்கத்து வீட்டிலேருந்து வராங்க, எழுத்து வீட்டிலேருந்து வராங்க, நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க, வயசு போல ஆச்சுல, அதெல்லாம் வேணாம், அதை வந்து கார்னரில் உட்கார சொல்லியிருக்கேன். பாட்டி அவன் என்ன பொண்ணா, அவனையே இந்த மாதிரி கம்பல் பண்ணியிருக்கீங்க? பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் இந்த 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 வில்லேஜில் இப்படி தான் போ அப்படின்னு சொல்லி வந்து போகிறாங்க. இப்போ வந்து இங்கே சுகா தான், அட்லீஸ்ட் நான் ஜிம்முக்கிட்டே ஜங்குக்கிட்டே மேட்ச் பேசலாமா? போங்க ஆனால் 5 நிமிஷத்தில் வரீங்க அப்படின்னு சொன்னான். இந்த பக்கம் சுகா தான் ஜங்கு கையை இழுத்துட்டு மேலே போகிறான். அப்படியே ஜங்குக்கு வந்து ஜிம்மன் கையை இழுத்துட்டு போகிறான். அப்படியே போயிட்டு மேலே போகிறாங்க. மேலே டெரஸில் போய் பேசுகிறாங்க. டேய் என்னடா நடக்குதுங்க, எனக்கும் தாங்கும் கல்யாணன்றாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் சும்மா இருக்கீங்க, என்ன பேசலாம்ல அதை அபோட் பண்ணி. இங்கே ஜிம்மன் தான், நான் பேசிட்டேன், நான் வந்து இவ்வளோ சொன்னேன், அம்மாக்கிட்ட இவ்வளோ பேசினேன், ஆனால் அதெல்லாம் நீ சின்ன பையன் பேசலாம் கூடாது, இது பெரியவங்க விஷயம் அப்படின்னு சொல்லி என்ன தான் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்றான். இந்த பக்கம் சுகாரோட ஹெட் வந்து டேர்ன் ஆகி ஜங்குக்கிட்ட போகுது. இது ஜங்குக்கு தான், பிரதர் நானும் போக முடியும், இவங்க கசின்ஸு நானும் போனது, நானும் சொல்லி பார்த்தேன் கேட்குற மாதிரி இல்லை, அம்மாவே ட்ரை பண்ணிச்சு முடியாதான்னு இருந்தாங்க. எல்லாமே அந்த பாட்டியால் தான். எனக்கும் இப்போ எங்கோ கல்யாணம்னா அவன் பாவம் கீழே பார்த்தியா எப்படி அழுதுன்னுக்கானு. இங்கே வந்து ஜிவன் தான், இதுக்கே எப்படி சொல்கிறீங்க, அவன் சைலண்ட்டாக தான் அழுறான்,
ஆனால் காலையில் செம்மையாக சத்தம் போட்டு இந்த வீடே ஆடுற அளவுக்கு சத்தம் போட்டான். இதெல்லாம் முடியாது, கல்யாணம்லாம் முடியாதுன்னு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சிவாதா கேட்குறாங்க. பாட்டி தான் அடக்கி வச்சிருக்கு, செம்மையாக கரண்டிலாம் எப்படி காமிச்சிருந்தாங்க தெரியுமா அப்படின்ட்டாங்க. இந்த பக்கம் கரெக்டாக வந்து லைக் வந்து தேங்கோட அம்மா தான் மேலே வராங்க. இங்கே தேங்கோட அம்மா வந்து மேலே வந்து, சுகா அத்தை இங்கே பாரு, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, இது நார்மல் தான். இந்த வில்லேஜில் நிறைய பேர் வந்து பாட்டிக்கிட்ட பேசிட்டு போனாங்க. இந்த மாதிரி இவன் வந்து டாக்டர் என்ன பெரிய வேலை செஞ்சிட போகிறான், என்ன பண்ணிட போகிறான், எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டு வேறு வீட்டுக்கு தானே போகிறான்னு நிறைய பேசிட்டாங்க. அது கஷ்டமாயிடுச்சு பாட்டிக்கு. அந்த பேர் தேங்க வரக்கூடாதுன்னு இது மாதிரி பண்ணுறாங்க. வேறு எதுவும் இல்லை அத்தை. அதுக்குன்னு இப்படியா? அவன் செகண்ட் இயர் தான் படிக்கிறான் காலேஜு, அதுக்குள்ளே எதுக்கு கல்யாணம்? அது நானும் பண்ண முடியாதுப்பா, அது எல்லாமே பாட்டியோட முடிவு தான், எனக்கு ஒன்றும் தெரியாது. அத்தை நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், பாட்டி ஏதோ கண்டு பண்ணிக்கிறாங்கன்னு, அதுக்குன்னு இப்படிலாம் டூ மச். இதெல்லாம் அவன் அழுறான்றாங்க. ஜிவன் சொல்கிறான் அவன் கல்லுன்னு அழுதுட்டு தான் இருந்தான், இப்போயும் பார்த்தாலும் அழுதுட்டு தான் இருக்கான். இவ்வளோ அழுகுறான்ல, அட்லீஸ்ட் அவன் காலேஜ் முடிக்கிற அளவுக்காச்சு அவனை விட்டுருக்கலாம்ல. அது வரைக்கும் பாட்டியோட பேரும் இதுவாக தானேப்பா இருக்கும். அப்பா இல்லாத புள்ள அவன் என்ன பண்ணுவான்? அவனும் எல்லாரும் ஊர் தப்பாக தானே பேசும். அவனை காலேஜ் அனுப்புகிற அளவுக்கு இங்கேயே ஃபெசிலிட்டிஸ் அவ்வளோ இல்லை. இங்கே டாக்டர் படிக்கிறதுக்கெல்லாம் இல்லை, அது சிட்டிக்கு தான் அனுப்பணும். எல்லோரும் அப்பா இல்லாத பிள்ளை எப்படி சிட்டிக்கெலாம் அனுப்பி அவனை படிக்க வச்சு, அதெல்லாம் செட் ஆகாது அதுன்னு தான் சொல்கிறாங்க. அதுதான் பாட்டிக்கும் கஷ்டமாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. சரி, நான் இருக்கிற இடத்துலையாச்சும் அவனை அனுப்பலாம்ல, அப்போயாச்சும் அங்கேயாச்சும் படிக்க நானாச்சும் என் வீட்டில் படிக்க வைப்பேன்ல அப்படின்றாங்க. இங்கே வந்து சுகாட அம்மா தான் அப்படியே பின்னாடிலேருந்து வந்திருப்பாங்க. பின்னாடிலேருந்து சொல்கிறாங்க, அதுவும் செட் ஆகாதுன்னு தான் உங்கள் பாட்டி சொல்கிறாங்களே. என்னம்மா அதுவும் செட் ஆகாதா? என்ன எதுவும் செட் ஆகாதுன்னா என்ன அர்த்தம்? இங்கே வந்து சுகாவோட அம்மா தான். அது இல்லை, இது வந்து கல்யாணம் ஆகாத ஒரு பிள்ளை, கல்யாணம் ஆகிற ஒரு பையன் வீட்டில் போய் தங்கிறது அதுவும் செட் ஆகாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த ஊர் தப்பாக தான் பேசும், அதுக்குன்னு படிக்கிற பிள்ளை இப்படியா நடக்கும்? இங்கே வந்து தேங்கோட அம்மா தான். எப்படி இருந்தாலும் ஜிமன் வந்து ரெண்டு வருஷத்துக்கு கழிச்சு அவனும் காலேஜ் செகண்ட் இயர் தான் படிக்க போகிறான். அவன் செகண்ட் இயர் படிக்கும்போது கரெக்டாக அவனுக்கும் கல்யாணம் ஆயிரும், அதுவும் ஜங்கு கூட தான். இப்படி இருந்தாலும் இது மாறாது தான் அப்படின்றாங்க. இங்கே வந்து ஜிம்மன் வந்து ஆண் பார்க்கலாம். ஏது இவன் கூடயா, இந்த பொறிக்க பையன் கூடயா? நானும் கல்யாணம் பண்ண மாட்டேப்பா அப்படின்னா. இங்கே வந்து ஜங்கு தான், ஏன் கூட இல்லைன்னா என்ன அப்படின்னு கேட்குறான். இவன் எப்படி பாடியில் எப்படி எக்ஸசைஸாக வச்சுருக்க, எவ்வளோ பல்காக வச்சுருக்கப்ப, ஹல்க் மாதிரி இருக்க, அதே மாதிரி கையில் ஃபுல்லாக டேட்டு, மூஞ்சில் பாரு எவ்வளோ பர்சிங்லாம் வச்சுருக்க, குத்தி வச்சுருக்க, இன்னும் நாக்கில் மட்டும்தான் குத்தாமல் வச்சுருக்கேன், மற்ற எல்லா இடத்துலையும் குத்தி வச்சுருக்க, காதில் ஒன்று, வாயில் ஒன்று, ஐப்ரோஸில் ஒன்று, எத்தனை குத்தி வச்சுருக்கப்ப. இது ஃபேஷனு, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணியிருக்கேன், ஏன் எனக்கு கல்யாணம் பண்ண மாட்டியா? பண்ண மாட்டேன், என்ன பண்ணுவேன்? கீழே வாடி உன்னை வச்சுக்கிறேன், வச்சுக்க போ, நானும் கல்யாணம் பண்ண மாட்டேன் உன்னையெல்லாம் அப்படின்னு சொல்லி வந்து கீழே 2 பேரும் போயிடுறாங்க. அப்படியே பேசிக்கிட்டே கீழே போயிடுறாங்க. இந்த பக்கம் சுகா தான், ஸோ இவங்களோட அலப்பற தாங்க முடியல. இங்கே பாருமா, இதெல்லாம் செட் ஆகாது, அவன் வயசு பிள்ளைன்னு சொல்லி அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது இது ரொம்ப டூ மச். அவன் என்ன மைனரா? இல்லைல்ல, மேஜர் தானே, 18 நம்ம ஆகிட்டான்ல, அப்புறம் என்ன, அதுவும் 20 தான், 20 ஆகிடுச்சுல. அதுதான் நான் சொல்கிறேன், 20 தான் ஆகுது. 20 ஆகுற பையனுக்கு எனக்கு எல்லாம் ஆகி பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லை, கல்யாணம் தானே நடக்க போகுது, பார்த்துக்கிறேன், எப்படி ஆகும்போது நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவனும் கீழே போயிடுறான். இப்படியே வந்து கீழே போயிட்டு தேங்க பார்க்குறான், அதே பொசிஷனில் அதே மாதிரி கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே அழுதுன்னு தான் இருக்கான். இங்கே வந்து யாரும் பார்க்கல, தேங்கிட்டு தான் போகிறான். டைம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்குள்ளே பாட்டி தான்,
ஏய் சுகா, என்ன அங்கே போகிற? உள்ள போ, உள்ள போ. இந்த பாட்டியை இருடி, என் கல்யாணம் ஜாஸ்தி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவன் வந்து முணுமுணுக்கிட்டே போயிடுறான். இது வந்து அப்படியே அந்த 2 நாள் அப்படியே கிடக்குது. அப்படியே அவனும் ட்ரை பண்ணுறான், பேசணும்னு ட்ரை பண்ணுறான். அதெல்லாம் ஆகவே இல்லை. தேங் வந்து ஹாலில் இருந்தானா அவனுக்கு சுற்றி எல்லோரும் இருப்பாங்க. இல்லைனா ரூமில் இருந்தாலும் பாட்டி விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ அவனும் ட்ரை பண்ணியிருப்பான் இந்த 2 நாளும். இப்போ வந்து கல்யாண நாள் தான் அவங்களுக்கும். இப்போ கல்யாணம் நடக்க போகுது. தேங் வந்து ஒரு ரூமில் வந்து ரெடி ஆகினுக்கான். இந்த பக்கம் ஜிமின் தான் அழுதுன்னு இருக்கான். தேங் கூட கம்முன்னு இருக்கான். ஆனால் ஜிமின் அழுதுன்னு இருக்கான் இந்த பக்கம் சைலண்ட்டாக. இந்த பக்கம் கரெக்டாக யாரும் இல்லாத டைமில் வந்து சுகாவும் ஜங்குக்கும் உள்ளே வராங்க. இங்கே வந்து ஜங்குக்கு வந்து ஜிமினை பார்க்குறான் அழுகிறத. ஏய், நீ என்ன அழுதுன்னு இருக்க இங்கே? அப்படின்னா அவனுக்கு கல்யாணம் ஆகும்போது இப்போ அவன் இவ்வளோ சேடாக இருக்கான். சின்ன வயசுன்னு பார்த்துருக்கான். என் அண்ணன் எப்போவுமே அழுதுதும் இல்லை, ஆனால் இன்றைக்கி இப்போ இவ்வளோ சேடாக மூஞ்சி வாடி போயிருக்கு. எனக்கு இது பார்க்கவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் சுகா வந்து சேர் எடுத்துகிட்டு வந்து தேங்கிட்ட தான் வைக்கிறான். அவன் வந்து தேங் வந்து என்னென்னா மிரர் பார்த்த மாதிரி உட்காடி இருந்திருப்பான். அவன் ரெடியாக நிற்பான்ல, சடன் மிரர் பார்த்து உட்காடி நிற்கான். இங்கே வந்து அதே தான் சுகா வந்து அவன் முன்னாடி அவன் ஃபேஸ் பண்ணுற மாதிரி சேரை வச்சு உட்காடி தேங்கோட கையை ஹோல்ட் பண்ணுறான். தயாங் என்னை பாரா, டேய் மாமாவை பாரா அப்படின்னு சொல்கிறான். இங்கே வந்து தேங் தான் அப்படியே ஸ்லோவாக ஐஸ் டர்ன் ஆகி சுகா மேலே தான் லேண்ட் ஆகுது. ரொம்ப ஸ்லோவாக டர்ன் ஆகுது. ஐஸ்லேருந்து சின்ன வயசுலேருந்து பாருங்களேன், ரொம்ப நாளாகவே அவன் அழுந்த மாதிரி இருக்குது. நேற்றுலேருந்து அழுது இருந்திருப்பான். ஸோ அப்படியே அவன் ஐஸ்லாம் அப்படியே ரொம்ப ரெட் கலராக ஸ்வாலன் ஆகிடுச்சு. அப்படியே இங்கே வந்து சுகா பார்த்தோன்னே அது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. எனக்கு சுகா தான் இங்கே வந்து சுகா வந்து சொல்கிறான், பார்த்தேன் நான் ஒன்றும் உன்னை படிக்காமலாம் விட போதில்லை. நீ சிட்டிக்கு தான் வரப்போகிற, அவங்க உன்னை படிக்க தான் வைக்க போகிறான். அதே மாதிரி நீ ஒன்றும் வீடு வேலைலாம் சேர்த்தால, நீ ஒன்றும் பொண்ணுலாம் கிடையாது வீடு வேலைலாம் செய்யணுன்னு. அதே மாதிரி நம்ம 2 பேரும் ஒன்றாலாம் படுக்க போதில்லை. என் வீட்டில் 2 ரூம் இருக்குது. நான் வேணால் கெஸ்ட் ரூமில் படுத்துக்கிறேன், நீ வேணால் என் ரூமில் படுத்துக்கோ, அங்கே உனக்கு ஃப்ரீயாக இருக்கும். நான் வேணால் என் ரூமில் இருக்கிற திங்ஸ்லாம் கெஸ்ட் ரூமில் வச்சிடறேன், ஓகேவா? ஏன்னா கெஸ்ட் ரூமில் வந்து அவ்வளோ ஏசி ஒர்க்காகாது, அதை நான் பார்த்துக்கிறேன். உனக்கு அங்கே ஸ்டடி டேபிளும் பெருசாக இருக்கும், அது ஈஸியாகவும் இருக்கும் படிக்கிறதுக்கு, ஓகேவா? நான் கன்ஃபார்மாக நல்ல காலேஜாக நல்ல யூனிவர்சிட்டியாக உன்னை அங்கே படிக்க வைக்கிறேன். தயவுசெய்து அழுகாமல் இரு. நான் ஒன்று உடம்பெல்லாம் பார்த்து போதில்லை, சரியா அப்படின்றான். இங்கே வந்து இப்போ தான் தாக்கே ஒரு சின்ன ஸ்மைல் வருது. அப்படியே ஒரு சின்ன ஸ்மைல் வருது. அங்கே வந்து ஜங்குக் பார்க்குறான், சுகா ஜிமின் பார்த்தோன்னே அவங்களுக்கும் அப்போ தான் அவங்களுக்கும் ரிலீஃப் ஆகுது. இங்கே ஜங்குக் தான் போதுமா, அவன் சிரிச்சிட்டான். இப்போயாச்சும் நீ சிரி ஜிமின் அப்படின்னா. சரி தாயா சுகா மாமா ரொம்ப நல்லாவே பார்த்துப்பாங்க, நீ இனிமேல் காலம் வேணாம். நீ சொன்னீங்க எனக்கு உடம்பு பற்றுவாங்க, எனக்கு வந்து நல்லா எப்படி இருந்தாலும் படிக்க விட மாட்டாங்க அப்படி தானே சொன்னேன் அப்படின்னு சொன்னோடனே தேங் வந்து ஷாக் ரியாக்ஷனில் ஷீ கம்னரு. நான் ஒன்றும் அப்படிலாம் சொல்லலை மாமா, அதான் அப்படிலாம் சொல்ல மாமா, இவன் தான் ஏதோ சொல்கிறான், நான் இல்லை அப்படின்னா. சுகாவும் ஆண் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிரிக்கிறான். சரி நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல, உன்னை படிக்க வைக்கிறேன், கவலைப்படாத சரியா? ஏன்னா வந்ததுக்குள்ளே நான் போயிடுறேன். இப்போ சரி ஏன்னா தேங்க வந்து சின்னதாக ஸ்மைல் பண்ணுறான். அதுக்கப்புறம் அங்கே வந்து கிளம்பிடுறான். அங்கே ஜங்குக்கும் சுகாவும் கிளம்பிடுறான். இப்போ வந்து கல்யாணமும் நல்லபடியாக முடியுது. இப்போ வந்து அந்த ஃபஸ்ட் நைட் வந்து அந்த வில்லேஜில் தான் நடக்குது. என்னென்னா அந்த ரூமில் வந்து தேங் வந்து பெட்டில் படுக்கிறான், அண்ட் சுகா வந்து கவுச்சில் படுக்கிறான். 2 பேருக்குமே தூக்கம் வரல. இது நடந்ததுன்னே அவங்களுக்கு வந்து செம்ம ஷாக்காக தான் இருக்குது. பட் ஆனால் 2 பேருக்கும்
தேங்க்கு வந்து ஒரு சின்ன ரிலீஃப் இருக்குது. எப்படினாலும் நம்ம படிக்க போகிறோம், டாக்டர் ஆகிறதுக்கு சுகர் விட்டுருவார் அப்படின்னு அவனுக்கு ஒரு சின்ன ரிலீஃப். பட் இருந்தாலும் இது வந்து அவருக்கு மென்டலி டிஸ்டர்பாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறான். இந்த பக்கம் சுகா வந்து இந்த மாதிரி யோசிக்கிறான், மென்டலி இவனுக்கு என்ன டிஸ்டர்ப் ஆக போகுது, இவனை எப்படியாச்சும் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு அவன் வந்து யோசிக்கிறான். இப்படியே அவங்க அந்த நைட்டும் முடியுது. அந்த அந்த நைட்டும் அப்படியே பாஸ் ஆகுது. இப்போ காலையில் ஆகுது. அவங்க 4 பேரும் 4 பேர் இல்லை, ஜங்குக் அண்ட் சுகா அவங்க 2 பேரும் 3 பேரும் வந்து சிட்டிக்கு கிளம்ப தான் போகிறாங்க. ஏன்னா ஜங்குக்கு வந்து வேறு சிட்டி, இவங்க 2 பேரும் ஒரே சிட்டி தான். இங்கே சுகா ஒர்க் பண்ணுறானோ அங்கே தான் போகிறான் தேங்கும். இங்கே 3 பேரும் பேக் பண்ணின்னு இருக்காங்க. இது கொஞ்சம் தான் இப்போவே போகணுமா, ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் 3 பேரும் போகலாம்ல. இங்கே வந்து ஜங்குக் தான். இந்த பக்கம் ஜங்குக் தான் வந்து ஜிமின் கிட்ட கேட்குறான், என்ன ஜிமின், மாமாவை ரொம்ப மிஸ் பண்ணுவியோ? அதெல்லாம் இல்லை, நீங்களாம் இல்லாமல் எனக்கு போர் அடிக்கும், அதை தான் சொன்னேன். உன்னை யார் மிஸ் பண்ணுவா, தனியாக வீட்டில் இருப்பேன், யாருன்னா ஒத்தாசி இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கும் தாங்க இருந்தான், இப்போ அவனுக்கும் கல்யாணம் ஆகி சிட்டிக்கு போகிறான். அதை சொன்னேன், நீ இருந்தால் எனக்கு போர் இன்னும் தான் அடிக்கும், நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்றான். இங்கே வந்து ஜங்குக் தான், நல்லாவே சமாளிக்கிற, போதும் நான் கூட ரொம்ப நல்லா மிஸ் பண்ணுவேன்னு வச்சிட்டேன், ஒரு செகண்ட் ஏமாந்துட்டேன் பார்த்தேன். போதும் நிறுத்துங்க, டைம் ஆகிடுச்சு, கிளம்புங்க அப்படின்னு வந்து ஜங்கு கூட அம்மா தான் சொல்கிறாங்க. இவன் வந்து எல்லோரும் பேக் பண்ணி நிற்கும்போது தேங்க் தான் சைலண்ட்டாக ரொம்ப சைலண்ட்டாக வந்து ஜிமன் ஆக்ட் பண்ணுறான். இங்கே வந்து தேங்க் தான் சொல்கிறான், இங்கே பாரு, என்றைக்குமே உன்னை மறக்க மாட்டேன், கவலைப்படாத, டெய்லியும் உனக்கு கால் பண்ணுவேன், டெய்லியும் மெசேஜ் பண்ணுவேன், உன்னை யாரா மறப்பாங்களா மோச்சி, நீ இல்லாமல் எனக்கு ரொம்ப போர் அடிக்கும், சரியா? நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், ஆனால் தெரியல எப்படி இருக்க போகிறேன்னு. இங்கே வந்து ஜிமன் தான் அப்படியே அதை ரொம்ப தேங்க ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறான். உன்னை நல்லாவே மிஸ் பண்ண போகிறேன், நானும் தான், சரியா? நான் இப்போ கிளம்புறேன், பாய், அழக்கூடாது, சரி? நான் அங்கே போய் ரீச் ஆகிட்டு உனக்கு கால் பண்ணுறேன், சரி அப்படின்னு சொல்லி வந்து இங்கே போகிறாங்க. இவங்க வந்து ஜங்குக்கு அண்ட் சுகா தேங்கும் தேங்கும் சுகாவும் வந்து வேறு காரு, ஜங்குக்கு மட்டும் வேறு காரு. இங்கே 2 பேரும் மாற்றி வேறு காரில் போகிறாங்க. இப்போ வந்து எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ வந்து ஒரு 3 hours ட்ராவல் கழிச்சு 2 பேரும் லைக் சுகாவும் தேங்கும் வந்து சுகாவோட வீட்டுக்கு ரீச் ஆகிட்டாங்க. தயாங்கே தெரியல, அவன் வந்து சுகாவோட ஷோல்டரில் தூங்கியிருப்பான், ரொம்ப ரொம்ப டயர்டில் இருப்பான். அவன் இந்த மேரேஜ்லாம் அவனுக்கு ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்து சுகாவோட ஷோல்டர்லேயே தூங்கியிருப்பான். இந்த பக்கம் சுகாவும் அது கண்டுக்கல. அவன் மைண்டில் ஃபுல்லாக என்னென்னா, இவனை நம்ம எப்படி ரெஸ்பான்சிபிளாக பார்த்துப்போம், எப்படி இவனோட செலவெல்லாம் பார்த்துப்போம் அப்படின்னு தான் அவனுக்கு இருக்குது. இப்போ வந்து அந்த அவனை பற்றி யோசிக்கிறான். பட் ஆனால் அவன் எப்படி தூங்கினுக்கான்னு கூட கவனிக்காமல் அப்படியே வந்து அவனை யோசிச்சுருக்கான் ஜன்னலை பார்த்துக்கிட்டு. இப்போ வந்து அவங்க ரீச் ஆகிட்டோன்னே அப்போ தான் சுகா வந்து தேங்க பார்க்குறான். அவனுக்கு தேங்க பார்த்தோடனே அவனுக்கு இருக்க அந்த கவலைகள் அப்படியே அந்த மறந்து தேங்க அப்படியே ரசிக்கிறான். இப்படியே ஒரு 2 minutes கழிச்சு தேங் வந்துட்டோம்மா, சாரி மாமா, நான் டயர்டில் இருந்து தூங்கிட்டேன், இட்ஸ் ஓகே, ஏன்று வா போகலாம், ஓகே அப்படின்னு சொல்லி வந்து பின்னாடி கார் பின்னாடி வந்து தான் லக்கேஜ் வச்சுருப்பாங்களே அது எடுக்கிறான். சுகா வந்து தேங் எடுக்கவே விடல. அவன் எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறான். இது வந்து தேங்கும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அப்படியே அவங்க 2 பேரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்க்கும்போது பெருசாக இருக்குது அந்த 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 இதுவே.
தயாங்க அந்த வீடே ரொம்ப பெருசாக இருக்குது. அது அது வந்து சிட்டிக்கெலாம் வந்து அவனுக்கு பழக்கம் இல்லைல்ல. ஸோ அதனால் அந்த அந்த இருக்க வீடும் அந்த இருக்க அந்த சிட்டியும் அவனுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக தெரியுது அவனுக்கு எல்லாமே. இங்கே வந்து தயாங் தான் ஆண் பார்த்துனுக்கான். மாமா இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, நீங்கள் ஏதோ சின்ன வீடு நீங்கள். இது பெருசாக இருக்கா? பொய் சொல்லாத தயாங். சரி, அதுதான் கிச்சன், ஓகேவா? மேடு வந்து ஈவினிங் வந்துடுவாங்க. உனக்கு என்ன வேணும்னா அவங்க சமைச்சு தருவாங்க. அண்ட் அதே மாதிரி நீ என் ரூம் எடுத்துக்கோ. நான் திங்ஸ்லாம் பேக் பண்ணி அங்கே என் கெஸ்ட் ரூம் எடுத்து வச்சிடறேன். ஏன்னா ஸ்டடிக்கு அங்கே தான் பெட்டராக இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். சரியா? நான் அங்கேயே படுத்துக்கிறேன். உனக்கு என்ன வேணும்னா சொல்லு, ஓகே? நானும் உனக்கு என்ன வாங்கி தரேன், இல்லைனா என்ன பண்ணுறேன். சரியா? ஓகே தானே? ஐயா இங்கே வந்து தேங்க் தான். ஓகே மாமா. ஓகே மாமா. சொல்லு. எனக்கு ஃபோர்ஸ் தான் இந்த மேரேஜ், உங்களுக்கும் இது ஃபோர்ஸாக தான் இருக்குது. என்னை ஒன்றும் பிடிக்காமலாம் கல்யாணம் பண்ணல. என்ன இப்படி பேசுகிற? எனக்கு பிடிக்கும், ஆனால் எனக்கு என்ன கவலைன்னா இப்போ தான் உனக்கு 20 ஆகுது. இது ஒன்றும் உனக்கு இந்த வயசு கல்யாண வயசு கிடையாது. இது கஷ்டம்தான். ஸோ அதனால தான் எனக்கு இது செட் ஆகாதுன்னு சொன்னேன். மற்றபடி உனக்கு பிடிக்காதுன்னா அது உனக்கு லைக் உன்னை பிடிக்காமலாம் எனக்கு இல்லை. சின்ன வயசுலேருந்து உனக்கு பிடிக்கும். எதுக்கு சின்ன பையனை டார்ச்சர் பண்ணித்தான்? எது டார்ச்சரா? அது நமக்குள்ளே பாண்ட் உருவாங்கல்ல, அப்போ புரியும். இப்போ போ. ஓகே மாமா அப்படின்னு சொல்லி வந்து உள்ளே போயிடுறான். இப்படியே வந்து டேஸும் பாஸ் ஆகுது. ஒரு நாள் வந்து சுகா தான் தேங் இங்கே இருக்கா? இன்னும் கிச்சனில் இருக்கா மாமா, வாங்க. கிச்சனில் என்ன பண்ணுற? அதுவா, அவங்களுக்கு தான் சமைக்கலான்னு வந்தேன். சமைக்கவா? உனக்கு சமைக்க வருமா? நல்லாவே வரும், சூப்பராக வரும். சரி நான் ஒன்றும் அதுக்காக வரல. காலேஜ் அவனை ஜாயின் பண்ணிட்டேன். சரியா? இனிமேட்டு வீட்டிலலாம் இருக்க தேவையில்ல. காலையில் ஒரு 9:30க்கு பஸ் வந்துடும், ஓகேவா? காலேஜ் பஸ் தான். 9:30க்கு வந்துடும். ஈவினிங் ஒரு 5:30 போல் வந்துடுவேன். சரியா? 5:30க்கு காலேஜ் முடியுமா, இல்லைன்னா பஸ்ஸில் வந்துடுவேண்ணா? குட் கொஸ்டின் தான். 6:30க்கு மேலே வருவேன். சரியா? ஏன்னா 5:30 காலேஜ் முடியும்னா 6:30 தான் வருவேன். நிறைய பேர் ட்ராப் பண்ணல, அதுதான். வீட்லேயே விடுவாங்களா? வீட்லேயே பிக்கப் பண்ணுவாங்க, வீட்லேயும் ட்ராப் பண்ணுவாங்களா? ஆமாம். ஏன் இல்லை, வில்லேஜில் இந்த மாதிரிலாம் இருந்தது இல்லைல்ல, அதான் சொன்னேன். சரி நாளைலேருந்து உனக்கு காலேஜ் போயிடுவேன். காலேஜில் நீ வந்து வரும்போது புக்ஸோடு வருவேன். சரியா? புக்ஸ் அங்கேயே கொடுப்பாங்க, நீ அங்கே போய் வாங்கிக்கோ. சரியா? ஒரு வேளை உனக்கு பஸ்ஸில் போக அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் சொல்லு, நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன். சரியா? ஓகேம்மா. ஓகே. இப்போ வந்து இங்கே தேங்க் தான். அடுத்த நாள் வந்து சீக்கிரமாகவே வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு இதெல்லாம் அவன் காலேஜுக்காகலாம் பேக் தான் பேக் பண்ணியிருக்கான். இந்த பக்கம் சுகா தான். என்ன ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிட்டேன்? ஆமாம்மாம்மா, அதான் இதுக்கு போகிறேன், காலேஜுக்கு போகிறது. அது வந்து ஹாப்பியாக இருக்குது. அதான் சிட்டிலாம் புதுசில் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட், அதான். சரிதான். இங்கே பாரு, ஒரு விஷயம் சொன்னோம். என்னங்கம்மா சொல்லுங்கள். இரு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வந்து உள்ளே தான் போகிறான். உள்ளே போய் ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறான். இந்தா. என்ன மாமா இது ஃபோனு. சரியா? இதில் வந்து சிம்லாம் போட்டுட்டு இதெல்லாம் பண்ணிட்டேன். எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. என் கான்டாக்ட்ஸ் இருக்குது. ஒரு வேளை உங்கள் அம்மா நம்பர் இல்லைன்னா ஜிமெயில் நம்பர் உன்னோட மைண்டில் இருக்குன்னா அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. அண்டு இதுக்கு எதுக்குன்னா இந்த எந்த டைமில் இருந்தாலும் சரி எனக்கு கால் பண்ண. சரியா? ஃபோன் ஆப்ரேட் பண்ண தெரியும்ல?
தெரியுமாம்மா? ம். சரி. வேலை எது தெரியலனாலும் எனக்கு சொல்லு. நான் உனக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி அங்கே ஒரு வேளை காலேஜில் வந்து என்ன ஒரு பிரச்சனை, இல்லை ஏன்னா அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, இல்லைனா பஸ்ஸில் போகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னா சொல்லு. நான் வரேன், ஓகேவா? நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன், பிக்கப் பண்ணுறேன். என்ன எந்த பிரச்சனையாலும் சொல்லு. நம்ம 2 பேரும் ஃபேஸ் பண்ணலாம். சரியா? என்கிட்ட வந்து எதுனாலும் சொல்லு. சரியா? எதுவுமே தயங்கப்படாத. இது சடன் மேரேஜ்னாலும் அட்லீஸ்ட் என்கிட்ட வந்து சொல்லணும். ஓகேவா? எதுவுமே மறைக்கக்கூடாது. புரியுதா? புரியுதுங்கம்மா. குட். சரி, நான் போய் ஒர்க்குக்காக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன். சரியா? அதுக்கப்புறம் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு தரேன். இல்லைம்மா, நான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டேன். செஞ்சிட்டியா? சூப்பர். செம்ம எக்ஸைட்மெண்ட்டில் தான் இருக்கேன். சரி, நான் ஒர்க்குக்காக ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். ஓகேம்மா அப்படின்னு சொல்லி வந்து அவன் உள்ளே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஆஃபீஸ்க்காக ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அவன் டை தான் கட்டின்னு இருக்கான். டை கட்டின்னு இருக்கும்போது வெளில பார்க்குறான். தாங் வந்து அப்படியே குழந்தையாட்ட தூங்கி நிற்கான் சோஃபாவில் சாஞ்சிக்கிட்டே. இவனை பார்க்க ஆசையாக இருக்கு. என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவன் டைலாம் கட்டிட்டு வெளில தான் வரான். இங்கே வெளில வந்து தாங் பக்கத்தில் உட்காடுறான். இப்போ வந்து உட்காந்துட்டு ஒரு 1/2 கழிச்சு வந்து சுகா தான் தாங் எழுப்புறான். தாங் தாங் பஸ் வந்துடுச்சு, எழுந்திரி வா. ஓகே மாமா அப்படின்னு சொல்லி வந்து அங்கே இருக்க பேக்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இங்கே சுகாவும் பாய் சொல்கிறான். அப்படியே அந்த அவன் காலேஜுக்கும் போகிறான். ஈவினிங் போல் வரான். ஒரு 6:30 போல் வரான். 6:30 வந்தோடனே உள்ளே வரான். உள்ளே வந்து மாமான்னு எழுதினுக்கான். மாமா எங்கே இருக்கேன்? உள்ளே வா. மாமா நீ என்ன நடந்துச்சு தெரியுமா? சொல்லு, என்ன நடந்துச்சு? அது இன்னைக்கு நிறைய டீச்சர்ஸ்லாம் புதுசு இருந்தாங்க. நான் பஸ்ஸில் போனேன்னா அங்கேயும் அப்படியே அது பார்க்க இந்த சிட்டி ஃபுல்லாக என்னம்மா ரோடு இவ்வளோ பெருசாக இருக்குது. அதே மாதிரி நிறைய லாரி, நிறைய பஸ்ஸு, பைக்கு, நான் ஒரு பெரிய காரை பார்த்தேன் தெரியுமா? அப்படியா? நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் காலேஜில் வந்து நிறைய டீச்சர்ஸு ரொம்ப ஸ்வீட்டாக தான் வந்துக்கிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. அதே மாதிரி எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் கிடச்சிட்டான் ஒரே நாள்லையா? யார்? பேர் ஜெயோ. ரொம்ப நல்லாவே நடந்துக்கிறான் மாமா. க்ளோஸாக நடந்துக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்துக்கிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே அன்கம்ஃபர்டபுளாக எதுவுமே நடந்துக்கல யாருமே. சரி, இருந்தாலும் அலர்ட்டாக இரு. சரியா? ஓகே மாமா. சரி வா, இங்கே வந்து உட்காரு வா. அப்படின்னு சொல்லி வந்து அவன் வந்து ரொம்ப க்ளோஸாக உட்காடுறான். அவங்க 2 பேரும் அப்படியே எப்படின்னா இப்போ வந்து சுகா வந்து அந்த சைடில் உட்காடுறான்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அந்த க்ளோஸ்லேயே உட்காடுறான். அப்படியே க்ளோஸ்டாக உட்காரி அந்த ஃபோனை வந்து கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறான். அதுவும் சொல்கிறான். ரொம்ப க்ளோஸாகவே கேட்டுன்னு இருக்கான். எப்படின்னா சின்ன வயசுலேயே வந்து இவங்க 2 பேரும் தாங் வந்து சுகா மேலே ஒரு கண் இருக்கும். அவனுக்கு தாங் வந்து சுகாவை ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் சடன் மேரேஜ் அவனால் ஒத்துக்க முடியல. ப்ளஸ் அதே மாதிரி இதை வந்து ஒத்துக்காது மீன்ஸ் லைக் வந்து படிக்கிற டைமில் இதுக்கு மேரேஜ் வந்து அது வந்து அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி எதுவும் பெருசாக இல்லை. அதுதான் ஐ சுகாவும் வந்து சேம் டைம் தெரியும். ஒரு நாள் வந்து ஸ்கூல் டைமில் தாங் வந்து சுகாவுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதனால் சுகாவுக்கும் தெரியும் இவன் வந்து தாங் வந்து சுகாவை பிடிக்கும்னு. ஸோ அதனாலே வந்து சுகா வந்து வேணான்னு தான் சொல்லியிருப்பான். ஏன்னா வந்து நீ படிக்கிற பிள்ளை, இதெல்லாம் வேணாம், நீ நல்லா படிக்கிற, ஒரு நாள் என்னால் வந்து உன்னோட மார்க்ஸ் கம்மியாக வேணாம், காலேஜ் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனாலே வந்து இவங்க வந்து அதனால் அவ்வளோலாம் க்ளோஸாக இருந்ததில்ல. பட் ஆனால் எப்போவுமே வில்லேஜுக்கெலாம் வரும்போது எப்போவுமே இவங்க 2 பேரும் க்ளோஸாக தான் ரொம்ப கிளிஞ்சியாக நடந்துப்பாங்க. எல்லோரும் யோசிப்பாங்க நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களான்னு. பட் ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது தான்.
இப்போ வந்து இப்படி நடந்துக்கிறதும் லைக் இவ்வளோ க்ளோஸாக உட்கார்ந்ததும் சுகாவுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லாமல் தான் உட்காந்துருப்பான். ஏன் தேங்க்கும் அது ஃபீல் ஷையாக இருக்காது. இவன் வந்து இங்கே ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. இங்கே சுகா தான் தேங்க் உள்ள டின்னர் வச்சுருக்கேன், போய் சாப்பிட்ரு போ. ஆமாம் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது. அட என்ன மாமா நீங்கள் சாப்பிடாம இருந்தால் எப்படி? இருங்க எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துகிட்டு வரான். என்ன சரி கூட நான் ஒரு 5 minutes கழிச்சு எடுத்து சாப்பிட்றேன். நீங்கள் சாப்பிட மாட்டீங்க நல்லாவே தெரியும், நானே அவங்க கூட்டி வரேன். இல்லை பரவாயில்ல. அட என்னங்க மாமா அப்படின்னு சொல்லி வந்து அவன் வந்து ஊட்டி விட ஆரம்பிக்கிறான். அதை பார்க்குறான் சுகாக்கும் அவனுக்கும் சைட் பை அவன் மேலே ஒரு லவ்னு ஒன்று சொல்லுவாங்க, ஒரு அஃபெக்ஷன் சம்திங் வரும்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுது அவனுக்கும். இப்போ வந்து ஊட்டி விட்டுன்னுக்கான். இப்போ வந்து அவன் சாப்பிட்றதுக்கப்புறம் தான் தேங்கும் சாப்பிட்றான். இப்போ தேங்க் சாப்பிட்டு நிற்கும்போது அவனோட லிப்ஸ் லைக் வந்து மவுத்து கார்னரில் வந்து ஒரு சின்ன ஃபோட்டோ ஒட்டி நிற்கும். அதை வந்து சுகா எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்லிப்பாக இருக்கும். ஸோ ஆனால் ரொம்ப க்ளோஸாக வந்திருப்பாங்க. லைக் வந்து இப்போ எப்படி என்ன பேசினாலும் சரி, ஆனால் அவங்க லிப்ஸ் டச் ஆகிரும். அவ்வளோ க்ளோஸாக வந்து உட்காந்துருப்பாங்க. லைக் ஃபேஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து தேங்க் தான் அப்படியே ஷாக்கோடு பார்க்குறான். அப்படியே அவன் லைக் வந்து தேங்கோட ஐஸ் எப்படின்னா சுகாவோட ஐஸ் போகுது, அண்ட் அதே மாதிரி சுகாவோட லிப்ஸுக்கும் போகுது. மாற்றி மாற்றி பார்க்குறான். இங்கே அதே மாதிரி தான் சுகம் அப்படி தான். அதை வந்து இங்கே பார்க்கும்போது மவுத்து அண்ட் ஐஸுன்னு பார்க்குறது சுகாவுக்கு தெரியுது. ஸ்லோவாக அவனும் வந்து கிட்ட வரான். கிட்ட வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க லிப்ஸு டச் ஆகுது. அப்படியே அவங்க வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிஸ் வந்து டீப்பாக போயினுக்கு. இப்போ வந்து லைட்டாக அந்த கிஸ்லேயே வந்து சுகா வந்து புஷ் பண்ணுறான் தேங்க. அப்படியே புஷ் பண்ணிவிட்டு தேங் சோஃபாவில் படுக்க வைக்கிறான். அதே மாதிரி சுகா வந்து அவன் மேலே ஓவர் ஆகிடுறான். செம்மையாக அந்த கிஸ் போய் எனக்கு அந்த டீப் கிஸ்ஸாக போய் எனக்கு பேஷனேட்டாகவும் போய் எனக்கு. அப்படியே அந்த கிஸ் வந்து நெக் அப்படியே காலர் போன், அதுக்கப்புறம் நெக்குன்னு போய் எனக்கு அவன் வந்து ஒரு சின்ன சின்ன எக்கி மார்க்ஸ்லாம் கொடுத்துட்றான். இவன் வந்து கட்டதுக்கு மேலே அவன் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே அவனே அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் ஹை கான்டாக்ட் போகுது. அவன் கேட்குறான், பெட்ரூமுக்கு போகலாமா? பெட்ரூமுக்கு போகலாமான்னு கேட்டான். போகலாம் அப்படின்னு சொன்னோடனே வந்து சுகா வந்து அப்படியே தூக்குறான் அவனை ப்ரைடல் ஸ்டைலில். அப்படியே வந்து தூக்குறான். அவனும் தாங்க அப்படியே ஷாக்கிங்கோடு பார்க்கலாம், இது மாமாவான்னு அவ்வளோ ஷாக்கிங்காக பார்க்குறான். இவன் வந்து அப்படியே உள்ளே போனோடனே பெட்டில் தான் வைக்கிறான். அப்படியே அவன் மேலே ஓவர் ஆயிடுறான். செம்மையாக கிஸ் போய் எனக்கு திருப்பியும் அந்த கிஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேக்கவுட் செஷனாகவும் ஆயிடுது. அந்த நைட்டு ஃபுல்லாக மோன்ஸ் இந்த சத்தம்லாம், அதுக்கப்புறம் அந்த பெட்டெலாம் செம்ம ஷேக் ஆகுது. அவ்வளோ வந்து இதுவாக எனக்கு பட் ஜென்டிலாக தான் போகுது. நெக்ஸ்ட் டே வந்து லேட்டாக தான் எழுந்துக்கிறாங்க. சுகாவும் ஒர்க்குக்கு போகல அண்ட் தேங்கும் இதுக்கு போகல. இப்படி தான் ஃபியூ மந்த்ஸ் பாஸ் ஆகுது. எங்களுக்குள்ளே அப்படியே லைக் எப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்களோ, லவ்வர்ஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் அவங்களுக்குள்ள நல்ல பாண்டு உருவாயிடுச்சு. அண்ட் அவங்க ரொம்ப இன்டிமேசியாகவும் நடந்துப்பாங்க. இப்படி தான் அந்த அந்த ஃபியூ மந்த்ஸ் போயிருக்கும். ஒரு சில மாதம் கழிச்சு லைக் வந்து ஒரு 7 months கழிச்சு இங்கே வந்து தான் காலையில் எழுந்து வந்து இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சுன்னுக்கான். இந்த பக்கம் சுகா தான் அப்படியே ஸ்லோவாக எழுந்து அவன் வந்து ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு அவன் வந்து கிச்சனுக்கு தான் போகிறான். என்ன தேங்க் பண்ணுறான்னு பார்த்தோன்னே வந்து பேக் பண்ணி அவனோட ஹெட்டு வந்து தேங்கோட ஷோல்டர் மேலே ப்ளேஸ் பண்ணுறான். ஹோய் இங்கே என்ன பண்ணுறா? காலேஜுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகல? உன்ட்ட தான் பேசுகிறேன். என்னாச்சு என்ன பேச முடியல அப்படின்னு கேட்குறான். இங்கே வந்து தேங்க் தான் ஸ்லோவாக அவன் பாக்கெட்லேருந்து ஒன்று எடுத்து அந்த கிச்சன் கவுண்டர் மேலே வைக்கிறான். அதை பார்க்குறான் சுகாவும். அதை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பியாகுது. என்னென்னா அது பார்த்ததுக்கப்புறம்
தாங்க அவன் ஃபேஸ் பண்ணுற மாதிரி திருப்புறான். திருப்பி அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். என் பேபி இன்னொன்று பேபி கொடுக்க போதா? ஐயோ, இதுக்கே இவ்வளோ சோகமாக இருக்க? நானும் படிச்சுன்னு தானே இருக்கேன். இந்த பேபி ஃபியூ மந்த்ஸ் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபியூ மந்த்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். ஏன் பேபி பார்ன் ஆகிட்டதுக்கப்புறம் நீ ஏன் வேணான்னு யார் என்ன சொல்ல போகிறா? வீட்டில் சிட்டியில் நீ என்ன பண்ணுறேன்னு என்ன வீட்டுக்கார் தெரிய போதானே? உன்னை சிட்டிக்கு போயிட்டதுக்கப்புறம் அங்கே படிக்கக்கூடாதுன்னு உன்னோட வான் தானே பண்ணாங்க. ஆனால் இருந்தாலும் உன்னை படிக்க தானே வச்சேன். எல்லாம் நம்பக்குள்ளே தான். நான் உன்னை பார்த்துப்பேன், கவலைப்படாத சரியா? ஒரு ஃபியூ மந்த்ஸ் அதுக்கப்புறம் விட்டுரு சரியா? இது எதுக்கு இவ்வளோ சுகமாக இருக்க? சரி எனக்காக அப்படின்னு சொன்னோடனே அவனும் தாங்களும் சிரிக்கிறான். இப்போ அதை பார்த்தோன்னே சுகா அப்படியே தூக்குறான் அவனைய அந்த சந்தோஷத்தில். எப்படியும் என் ஒய்ஃப் எனக்கு ஒரு பேபி கொடுக்க போகுது, ஜாலி தான் எனக்கு அப்படின்னா அப்படியே இங்கே தாங்குதான். போதும் நிறுத்து இறக்க நீ சுகா இறக்கு அப்படின்னு சொல்கிறான். அவனும் அப்படியே இறக்குறான். அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஐயோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்படியே அந்த சுகா தான் இந்த விஷயத்த உன் தம்பிக்கும் என் தம்பிக்கும் சொல்லியே ஆகணும். இப்போ சுகா தான் அவன் ஜங்கு கால் பண்ணுறான். ஹலோ ஜங்கு, என்ன பிரதர், இப்போ தான் உங்கள் கணக்கு என்ன தெரிஞ்சுதா? இப்போ தான் உங்களுக்கு கால் பண்ணணுன்னு தெரிஞ்சுதா? எப்படி இருக்கு உங்கள் மேரேஜ் லைஃப்? அதெல்லாம் நல்லா தான் போகுது. உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லுங்கள். அது என்ன அது சொல்லு. அதுதான்டா. ஏதுதான் இருந்தாலும் நேராக சொல்ல மாட்டியா? எல்லாமே சுற்றி வச்சு தான் சொல்லுவேல. என்ன விஷயம் சொல்லு. அது எப்படி சொல்லுறதுனே தெரியலையே. அட்லீஸ்ட் தாங்கிட்டியாச்சும் கூட, நான் அவங்கிட்டியாச்சும் கேட்டுக்கிறேன். அவன் மட்டும் என்ன சொல்லிடுவானாண்ணே? ஏன்னா அவனை பற்றி தானா? டேய் சுகா, நான் எது வச்சு அடிப்பேனே தெரியாது, ஆனால் அசிங்கமாக திட்டிடுவேன் ஃபஸ்ட்டு, அது மட்டும் உறுதி. டேய் கேள்றா, தயான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா? இது கேட்டோன்னே ஜங்குக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கு அப்படியே இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸே போத் ஃபேமிலிஸ்க்கும் தெரியுது தயாங் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு. அப்படியே கொஞ்ச நாளில் தயாங்கோட ஃபேமிலியிலேருந்தும் நெக்ஸ்ட்டு சுகாவோட ஃபேமிலியிலேருந்தும் 2 அம்மா அப்பாங்களும் வந்துடுறாங்க. என் பாட்டியும் வந்துடுறாங்க. அண்டு ஜங்குக் அண்ட் ஜிமின் எல்லோரும் வந்துடுறாங்க. எல்லோரும் தாங்கின்னு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கூட விடலை. தயாங்க்கு என்ன சேடான விஷயம்னா, இங்கே வந்ததுக்கப்புறம் காலேஜுக்கும் போக முடியல. காலேஜுக்கு போகிறதும் வெறும் ஜங்குக்கும் ஜிமினுக்கும் தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அண்டு சுகாவோட அம்மாவுக்கு தயாங்கோட அம்மாவுக்கு தெரியாது, அண்ட் பாட்டிக்கும் தெரியாது. அதனால் தயாங்க்கு ரொம்ப கஷ்டமாக போகுது. சுகாவும் சொல்லுவான், சரிலாம் விடு பார்த்துக்கலாம், பேபிக்கு அப்புறம் நம்ம நீ வேணால் போ, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ அதனால் அவனும் பரவாயில்ல விட்டுடலாம், ஒரு வருஷம் தானே அப்படின்னு சொல்லி விட்டுருப்பான். அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு லைக் ஒரு 8th month to 9th month தான், அந்த போல் தான். யாருமே சுகாவும் சரி, அவங்க அம்மா அப்பாவும் சரி, எவனும் தயாங்க அப்படி இப்படின்னு எந்த வேலையும் வாங்க மாட்டாங்க. ஏன் தண்ணி வேணும்னா கூட சுகா தான் எடுத்து கொடுப்பான். அந்த மாதிரி தான் பார்த்துப்பான் எல்லாருமே அவங்கள. இப்போ நெக்ஸ்ட்டு மந்த் தான் ஆகுது, 9th month, கரெக்டாக 9th month ஆகுது. இப்போ ஒரு நாள் தான் இங்கே எல்லாருமே ஜிமனும் அண்டு ஜங்குக், சுகா அண்ட் தயாங் 4 பேரும் இங்கே சும்மா பேசின்னு இருக்காங்க. இங்கே தாங்கலாம் ஒரு அந்த பேபி கிக்
பண்ணுது. ஃபஸ்ட்டு அது பெருசாக எடுத்துக்கல, ஸ்டொமக் பெயின் ஆகுது. அவள் வந்து ஃபஸ்ட்டு பெருசாக எடுத்துக்கல, அதோட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலியும் இன்க்ரீஸ் ஆகுது. சுகாவோட ஹேண்டை க்ரிப்பாக பிடிக்கிறான். சுகா, டேய் சுகா, என்னாச்சு? வலிக்குது. ஆ, வலிக்குது. ஏய் டாக்டர் கிட்ட போகலாமா? போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறான். இப்போ வந்து எல்லோரும் பேனிக் ஆகிறாங்க. இப்போ வந்து அவன் கரெக்டாக அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் இன்னும் அவனுக்கு வலி போகிறதுக்கு முன்ன கத்த ஆரம்பிச்சிட்டான். இப்போ வந்து அந்த ஸ்க்ரோலிங் பெட்டில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க அவனை. லைக் வந்து அந்த கார்லேருந்து இறங்கி ஒரு பெட்டில் தானே அந்த ஒரு ரொம்ப ரொம்ப லேபர் பெயின் அந்த குடிப்போம்ல, ஸோ அந்த ஒரு பெட்டில் தான் கூட்டிகிட்டு போய் அந்த ரூமை விடுறாங்க. எல்லாேருக்கும் பேனிக் ஆகுது. முக்கியமாக சுகாவுக்கு ரொம்ப பேனிக் ஆகுது. ரொம்ப வேண்டுறான், கடவுளே எதுவும் ஆகிடக்கூடாது, கடவுளே எதுவும் ஆகிடக்கூடாது. இப்போ வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு கரெக்டாக ஒரு சத்தம் வருது. பேபியோட ஒரு அழுகிற சத்தம் வருது. வந்தோடனே அவனுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. குழந்த நிம்மதியாக லைக் நல்லபடியாக பிறந்திருக்கோம் அப்படின்னு. ஆனால் சொல்லி ஒரு பேபி சத்தம் இது பண்ணுறேன்னா தேங்கிட்டேருந்து இந்த தேங்கோட இன்ஃபர்மேஷன் எதுவுமே தெரியல. ஸோ அதனால் அது எதுவுமே தெரியாதுல்ல. ஸோ அதனால் வந்து அதுலேயும் கொஞ்சம் கவலையாக இருக்குது. இப்போ வந்து டாக்டரும் வெளில வராங்க, ஒரு டாக்டர் வெளில வராங்க. இப்போ வந்து டாக்டர் வெளில வந்தோடனே கேட்குறாங்க, இது யார் தேங்கோட ஹஸ்பண்ட் அப்படின்னு கேட்டோடனே வந்து சுகா தான் முன்னாடி வரான். முன்னாடி வந்து சொல்கிறான், நான் தான். என்னாச்சு? பேபி இஸ் ஹெல்த்தி அண்ட் வந்து தேங்கும் ஹெல்த்தியாக தான் இருக்காங்க, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அவங்க கொஞ்சம் இந்த டெலிவரி பெயினால் ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஃபெயிண்டாக இருக்காங்க, ரெஸ்ட்டு வேணும். ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு எழுந்துப்பாங்க, கவலைப்படாதீங்க. ஓகே டாக்டர். டாக்டர் பேபி சாரி சொல்ல வந்துட்டேன். பேபி வந்து ஒரு கேர்ள் பேபி, ஆனால் ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. எல்லா நார்மல் பேபிஸ்லாம் வந்து கொஞ்சம் என்ன ஒரு இதே பிரச்சனை இருக்கும், ப்ராப்ளம்ஸ் இருக்கும். என்ன வீக்காக பிறந்திருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் கம்மியாக பிறந்திருக்கும். பட் ஆனால் உங்கள் பேபி செம்ம ஹெல்த்தியாக எல்லாமே 10க்கு செம்மையாக பர்ஃபெக்டாக பிறந்திருக்கு. அப்படியா டாக்டர்? ஆமாம், கேர்ள் பேபி. இப்போ போய் நீங்கள் வேணால் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோடனே வந்து சுகா தான் குடுகுடுன்னு போகிறான். உள்ளே போய் பார்க்குறான். தேங் வந்து ரெஸ்ட் எடுத்துருக்கான், தூங்கின்னு இருப்பான். அண்ட் குழந்த வந்து பக்கத்தில் தான் இருக்கும். அந்த தொட்டியில் போட்டிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் ஒரு பெட்டில் போட்டிருக்காங்க. அழகாக இருக்கவடே வந்து அந்த பேபியே பார்க்கும்போது பாதி சுகா பாதி தேங்கமாக தான் இருக்குது. இப்போ வந்து அந்த குழந்தைய தூக்குறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சின்னுக்கான். அது பார்க்கவே அவனுக்கு அழகாக இருக்குது. இங்கே வந்து சுகா அப்படியே கையில் வச்சுருக்கும்போதே ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து வந்து கரெக்டாக 2 ஹவர்ஸ் கழித்து வந்து தேங்க எழுந்துக்கிறான் ஸ்லோவாக. இங்கே வந்து பார்க்கும்போது தேங் வந்து பார்க்கும்போது ஒரு பக்கம் லைக் சுகா வந்து ஒரு பக்கம் வந்து கையில் வந்து தேங்கோட ஹேண்டை பிடிச்சிருக்கா, இன்னொரு பக்கம் அவனோட ஹெட்டு ஃபுல்லாக வந்து அந்த பேபி மேலே தான் இருக்குது. அந்த ஹெட் அண்ட் ஃபுல்லாகவே அந்த அட்டென்ஷன் ஃபுல்லாகவே பேபி மேலே தான் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆடுறான். அந்த ஒரு கை வச்சுட்டு ஆடினுக்கான். இந்த பக்கம் தேங் தான் சுகா அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் சுகாவும் திரும்பி பார்க்குறான். அங்கே பார், குழந்தைய பார் அப்படின்னு சொல்கிறேன். லைட்டாக எட்டி பார்க்குறான். குழந்தை நல்லாவே தெரியுது. அது பார்க்கும்போதே அவனுக்கு ஐஸ்லேருந்து டேஸ்ட் ஸ்டாப் ஆகுது. ஏன்னா ஹாப்பினஸில் வருது அவனுக்கு. இவன் வந்து சுகா தான் ஏந்து ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். தேங்கோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு குழந்தைய வந்து பக்கத்தில் வைக்கிறான். ஒன்றை மாதிரியே இருக்குது, பாதி ஒன்றை மாதிரி இருக்குது, பாதி என்ன மாதிரி இருக்குது. ஆமாம் சுகா ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றான். இந்த பக்கம் நர்ஸ் தான் பேபிக்கு ஃபீட் பண்ணணும், மில்க் ஃபீட் பண்ணணும், கொஞ்சம் இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா பண்ணலாம் அப்படின்றாங்க. இப்போ வந்து தேங்க கொஞ்சம் உட்கார வச்சு அதை கைட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கொடுக்குறோன்னு. அந்த பேபியும் வந்து அப்படியே ஸ்லோவாக அந்த மில்க்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செக் பண்ணி குடிச்சுனுக்கு.
ஓகேடா, நான் இதோடய நிறுத்திக்கிறேன். இது வந்து அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போகணுன்னு எனக்கும் தோணலை, இப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு தோணலை. ஏன்னா வந்து நார்மலாக எல்லா எஃப்எஃப் மாதிரியும் எடுத்துகிட்டு போகணுன்னு எனக்கு அது தோண மாட்டேது. எல்லாமே எடுத்துகிட்டு போனால் ஃபேன்ஸ்லாம் வந்து நீங்களாம் வந்து கொஞ்சம் யோசிக்கலாம்ல, ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு. நீங்களும் எனக்கு எந்த கமெண்ட்ஸும் வரல புதுசாக, ஏன்னா நான் ஸ்டோரி லைன் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஸோ யாருமே எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால் வந்து இதோடய நிறுத்திக்கலான்னு விட்டுட்டேன். ஓகேங்களா? அண்டு உங்களுக்கு என்ன வேறு என்ன போகணுன்னாலும் சொல்லுங்கள். இதான் எனக்கு என்ன ஒரு ஸ்டோரி லைன் கொடுங்கடா, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? பை டா செல்லக்குட்டீஸ்.